Welcome to We Love Maths. So, நம்ம next class பார்க்க போகிறோம். Last class வந்து உங்களுக்கு horizontal line, functional types எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. Now 1.13 examples பார்க்க போகிறோம். What is the question? A is given, B is given and Aக்கும் Bக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. 1லேருந்து 4, 2லேருந்து 5, 3, 6. So, its order pair is also given. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. Be a function from A to B. Show that. What show? F is 1 to 1 சொல்லணும், but not on to function. Confuse ஆயிடாதீங்க. இவங்க 1 to 1 and on to சொல்லலை, 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கணும், on to ஃபங்க்ஷனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. Not on to function. Is that clear? So 1 to 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், இது not on to ஃபங்க்ஷனும் நம்ம வந்து ஷோ பண்ணணும். clear? So இப்போ ஃபர்ஸ்ட் வந்து given A இந்த செட் B இந்த செட் எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டேன். and A இந்த செட் given, B இந்த செட் given and A லேருந்து Bக்கு என்ன இமேஜஸ் கனெக்ட் ஆகுதுன்றது ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ given. இதை யூஸ் பண்ணி ஆரோ டயக்ராம் போட்டாச்சு. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், distinct elements have distinct images. ஸோ டைரக்டாக டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்குது. அப்போ இது என்னது 1 to 1 ஃபங்க்ஷன். அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷனாக என்னது, உங்களுக்கு ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவல் கிடையாது. ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ஆன் டு. ஸோ டயக்ராம் பார்த்தே தெரிஞ்சிடும். இதை வச்சு ஜஸ்ட் லைன்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன். எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இன் ஏ, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் பி. ஸோ உங்களுக்கு ஏல டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருக்குது, பியில் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லிக்கலாம், 1 to 1 ஃபங்க்ஷன். அண்ட் த எலிமெண்ட் 7. ஸோ கோடொமைனில் இருக்கக்கூடிய 7ன்ற எலிமெண்ட்டுக்கு வந்து 7 இன் தி கோடொமைன் does not have any pre-image in the domain. கோடொமைனில் இருக்கக்கூடிய 7ன்ற எலிமெண்ட்டுக்கு டொமைனில் இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட்டும் ப்ரீ இமேஜ் கிடையாது. அப்போ இது வந்து F is not on to function. ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு, F is 1 to 1 and not on to function. வெரி வெரி ஈஸி. கொடுத்துருக்கிறத எடுத்து டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், இட்ஸ் 1 to 1 and not on to அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். கோயிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.14. வாட் இஸ் கிவன்? ஏ அப்படின்ற செட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஏலேருந்து உங்களுக்கு பிக்கு ஒரு ஃபங்க்ஷன் கனெக்ட் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் என்னன்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க, இட்ஸ் அ ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறானாவே ரீகால் பண்ணிக்கணும். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னது, ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு பீன்ற செட்டில் வரக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் கிவன்? A equal -2, -1, 0, 1, 2 and f of x அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து x² + x + 1. ஸோ உங்களுக்கு வந்து இது f of xன்ற ஃபங்க்ஷன். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டையும் இதில் அப்ளை பண்ணி வாட் இஸ் த ஆன்சர்? ஸோ தட் இஸ் b. கிளியர்? வெரி ஈஸி கொஷின். இதில் இருக்கிற ஒன்றொன்றையும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து b ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அப்போது புட் x equal -2 அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ f of -2 equal -2 the whole square plus -2 plus 1. ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -2 the whole square -square plus 2 square 4 plus into -2 plus 1. ஸோ உங்களுக்கு இது மாதிரிலாம் வரும்போது நான் சொல்லியிருக்கேன், சேம் சைன் இருந்தால் முதல்ல அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்ராக்ட் பண்ணுங்கள். தென் 4 + 1 5, 5 - 2 3. Right? Okay. And put x equal -1. So x equal -1 apply பண்ணுறோம். So f of -1 equal -1 the whole square plus -1 plus 1. So -1 the whole square 1. Then plus into minus -1 plus 1. Plus 1 -1 cancel, that answer is 1. And next வந்து f of 0. Sorry. put x equal to 0 அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? f of 0 equal 0 square plus 0 plus 1. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1. and put x equal 1 போட போகிறீங்க.
f of 1 equal 1 square plus 1 plus 1. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 square 1. இப்போ 1 plus 1 plus 1, the answer is 3. And x equal 2. In f of 2 equal 2 square plus 2 plus 1. 2 square 4. 4 plus 2 plus 1, that answer is 7. 4 plus 2 6 plus 7. Okay. So now இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஏல வரக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் இதில் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 1 அண்ட் அகெயின் 1 3 7. ஸோ வந்த அதே எலிமெண்ட் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. அப்போது இது வந்து என்னது, சின்ஸ் f is on to function, it's a given. f is இந்த on to function தான் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போது therefore b இந்த செட் என்னன்னு கொடுத்துருக்காங்க 1 3 7. ஸோ உங்களுக்கு 3ன்ற எலிமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு -2 போட்டாலும் 3 தான், 1 போட்டாலும் 3 தான். அப்போது 1ன்ற எலிமெண்ட்டுக்கும் -2ன்ற ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் சேம் இமேஜஸ் எதுனா 3. அண்ட் -1க்கும் 0ன்ற எலிமெண்ட்டுக்கும் உங்களுக்கு சேம் எலிமெண்ட் இமேஜஸ் 1. அண்ட் 2க்கு மட்டும் உங்களுக்கு 7ன்ற இமேஜஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து டயக்ராம் போட்டு காமிச்சிடுறேன். இங்கே வந்து ஏன்ற செட்க்கு வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, -2 -1 0 1 2. ஹியர் உங்களுக்கு 1 3 7 தான் அகெயின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு -2 போட்டால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 3. அண்ட் -1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1. அண்ட் 0 போட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு 1. அண்ட் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3. அண்ட் 2 போட்டிங்கன்னா 7. ஸோ உங்களுக்கு ஹியர் ஏன்ற செட்டும் பீன்ற செட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியர் உங்களுக்கு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு 2 எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு இமேஜ், 2 எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அகெயின் 1 எலிமெண்ட் உங்களுக்கு இதில் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இட்ஸ் அ ஆன் டு ஃபங்க்ஷன். தென் பி இந்த செட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. இட்ஸ் வெரி ஈஸி. ஏ கொடுத்துட்டாங்க, அதை இதில் அப்ளை பண்ணி இதுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை நீங்கள் வந்து பியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், வெரி ஈஸி. கோயிங் டு நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 1.15 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து n goes to n. ஸோ உங்களுக்கு வந்து டொமைனும் n தான், கோடொமைனும் n தான். n இஸ் லைக் அ நேச்சுரல் நம்பர், ஸ்டார்டிங் நம்பர் இஸ் 1. எஸ். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஈக்குவேஷன் f of x equal 3x plus 2. இந்த எக்ஸும் எதுக்குள்ளே தான் இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, இதுவும் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 3 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்னென்னா ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1 2 3. இந்த 3 எலிமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம இமேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 53 இமேஜஸ் கொடுத்துட்டாங்க. இதனோட ப்ரீ இமேஜ் வந்து என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் தென் இது என்ன ஃபங்க்ஷன், ஐடென்டிஃபை தி ஃபங்க்ஷன். திஸ் இஸ் வாட் ஃபங்க்ஷனில் 4 டைப்ஸ் இருக்குல்ல, அந்த 4 டைப்ஸில் இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து இன்ட்ரோ ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கொஷின் கிளியர், வெரி ஈஸி. ஸோ லிசன் ஃபர்ஸ்ட். given function வந்து என்னது, n goes to n. and f of x வந்து என்ன சொல்லியிருக்காங்க 3x plus 2. ஸோ இது வந்து நமக்கு given. ஓகேங்களா, நமக்கு என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் the images of 1 2 3. அப்போது உங்களுக்கு இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜஸ் கிடைச்சிடும். தென் அகெயின் 2 தென் 3. ஸோ 1 2 3 இந்த f of xல அப்ளை பண்ணி நீங்கள் இமேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நவ் f of 1 போடுறீங்க. இப்போ f of 1 போட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 3 of 1 plus 2. The answer is 3 plus 2 5. And f of 2 போடுறீங்க. அப்போது 3 of 2 plus 2, 3 2s are 6 plus 2 8. And f of 3 போடுறீங்க. Then 3 of 3 plus 2, 3 3s are 9, 9 plus 2 11. ஸோ இவ்வளோ தான். அப்போது 1 2 3யோட இமேஜஸ் என்னது 5 8 11. Therefore the images of 1 2 3 are 5 8 11 respectively. ஓகே, ஸோ f கொடுத்துட்டாங்க, f of x கொடுத்துட்டாங்க, 1 2 3 அப்ளை பண்ணிட்டோம். அதனோட இமேஜஸ் 5 8 11 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்
செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, இதனோட ப்ரீ இமேஜ் கேட்டிருக்காங்க. லெட் எக்ஸ், நம்ம இதனோட ப்ரீ இமேஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். லெட் எக்ஸ் பி த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து ப்ரீ இமேஜ் ஆஃப் 29. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து டொமைனில் வரும், 29 வந்து கோடொமைனில் வரும். அப்போ வந்து நம்ம அதை என்னென்னு எடுத்துக்குவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 29. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து டேபிளர் ஃபார்ம்லாம் போடும்போது எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எடுப்போம். ஸோ அந்தமாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு 29ல் கன்வெர்ட் ஆகும். அப்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 29. அப்போ திஸ் ஈக்குவல் டு 29 போடலாமா? 3x plus 2 equal 29. அப்போது 3x equal 29 minus 2 plus 2 going to minus 2. So that answer is 27. So இப்போ going to 3 table, multiple of 3 divided of 3 வரும். Then cancel பண்ண என்ன ஒரு answer, 3 9s are 27. So இது clear, easy, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே வந்து உங்களுக்கு again இன்னொன்று x, again let x be the image of 53. ஸோ உங்களுக்கு 29க்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 53க்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் அகெயின் அப்போ நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 53ன்னு போட்டுக்கலாம். அப்போது 3x plus 2 equal 53, 3x equal 53 minus 2. So the answer is 51. Then x equal 17. ஸோ இதுவும் த்ரீ டேபிள். ஸோ உங்களுக்கு 1 3s are 3, 53 வந்து 17ஆல் டிவைட் ஆகும். நீங்கள் இது கேன்சல் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ 51 3ஆல் அப்படின்னா சாரி 1 3s are 3, அகெயின் 21 இருக்கும். அப்போ 7 3s are 21. ஸோ இதில் பேசிக், அதனால தான் நான் இது டேரெக்டாக போடுறேன். இட்ஸ் வெரி ஈஸி. இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் போட்டாச்சு, செகண்ட் ஒன் போட்டாச்சு, இட்ஸ் கோயிங் டு தேர்ட். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் தென் தேர்டில் ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து இமேஜஸ் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 1 2 3க்கு இமேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் ஆன்சர் இஸ் 5 8 11 அண்ட் 29 and 53 இஸ் ஆல்சோ இமேஜஸ். ஸோ நமக்கு வந்து டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் ஆஃப் n, டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சென்ஸ் different element of n have different images in codomain. ஸோ உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே உங்களுக்கு இமேஜஸ் கண்டுபிடிச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைக்குது. அப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜஸ்னாவே என்ன வரும், எஃப் இஸ் 1 to 1 function. ஸோ இது வந்து ஒரு 1 to 1 function சொல்லிட்டோம். அண்ட் வாட் இஸ் கிவன், உங்களுக்கு வந்து n n. ஸோ உங்களுக்கு டொமைனும் n தான், கோடொமைனும் n தான். அகெயின் since codomain is n, உங்களுக்கு வந்து கோடொமைன் வந்து n. அப்போ n நம்பர்னா உங்களுக்கு என்னது, ஸ்டார்டிங் நம்பர் இஸ் 1 2 3 தான் உங்களுக்கு வந்து கோடொமைன் ஸ்டார்ட் ஆகும். பட் உங்களுக்கு ரேஞ்ச் எப்படி கிடைச்சிருக்கு, ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 5 8 11 இப்படி தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஏன்னா நம்ம இமேஜஸ் வந்து 1 2 3 கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 5 8 11 இப்படி தான் வருது. பட் உங்களுக்கு வந்து கோடொமைன் என்ன வரும், n வரும். பட் சி ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலாக இருந்தால் தான் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஸ்டன்ஸ் இமேஜஸ்னாவே உங்களுக்கு இதில் 1 to 1, ஸோ மெனி டு 1 கிடையாது. அதில் நெக்ஸ்ட் வந்து ஆன் டு இன்ட்டு 4 நெக்ஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக வருதான்னு பார்க்குறோம். கோடொமைன் n, அப்போ இதோட ஸ்டார்டிங் நம்பர் வந்து 1 1 2 3 அப்படி எக்ஸெட்ரா. பட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்பர் 5லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இது வந்து உங்களுக்கு கோடொமைன் எப்படி இருக்குது, இது வந்து இதுக்குள்ளே ஒரு சப்செட்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது வந்து ஒரு நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். அப்போது ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து 5 8 11 அப்படி. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடொமைன். உங்களுக்கு வந்து இது வந்து கோடொமைனுக்கு ஒரு ப்ராப்பர் சப்செட்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது சி இது வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 முடிஞ்சிடுச்சு. தென் மெனி டு 1, 1 to 1னாவே மெனி டு 1 கிடையாது. தென் தேர்ட் ஒன்
கோயிங் டு கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். இதில் வந்து n, இதில் வந்து 5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஈக்குவல் கிடையாது. அண்ட் தென் இது வந்து இதுக்கு எப்படி இருக்குது, ப்ராப்பர் சப்செட்டாக இருக்குது. அப்போ therefore it is not on to function. இது on to function இல்லை, பட் இதில் 5, 8, 11 பட் வந்து இமேஜஸ் ஃப்ரீ இமேஜஸ் இல்லாத எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. அப்போது on to இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன போகும், into function. therefore f is into function. அப்போது hence f is 1 to 1 and into function. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா இப்படி தான் 1 by 1 போகணும். ஃபஸ்ட்டு 1 to 1 பார்க்கணும் அண்ட் மெனி to 1 பார்க்கணும். ஸோ 1 to 1 இருக்கும், இல்லைனா மெனி to 1 இருக்கும். ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ரெண்டுமே இருக்காது. அதேமாரி நெக்ஸ்ட் வந்து on to இல்லை into அப்படி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜஸ் கண்டுபிடிச்சாச்சு, ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சாச்சு, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கிறதா இது 1 to 1 சொல்லிட்டோம். கோடொமைன் n ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் ரேஞ்ச் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வந்து நாட் on to ஃபங்க்ஷன், இட்ஸ் into ஃபங்க்ஷன். இட்ஸ் வெரி ஈஸி, எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து காப்பி பண்ணி ரைட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கொஷின்ஸ் கேளுங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.